இன்னைக்கு சாட்டர்டே. இந்த வீக்லி ஒரு ரீகேப் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஏன்னா நிறையா விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சரி, வருத்தமான விஷயமும் சரி, நிறையா விஷயம் இந்த வீக்கில் நடந்துச்சு. அதான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அல்லு அர்ஜுன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி பயங்கரம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 600 crores மேலே கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அல்லு அர்ஜுன் அவர்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரே நாள் அவர் பெயிலே வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, ரொம்ப பெரிய புஷ்பா 2க்கு பயங்கர ஹைப் இருந்துச்சு. எல்லா ஊர்லேயும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க ஆந்திர பிரதேசில் இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஹைதராபாத்தில் ஒரு தேட்டரில் போய் இவர் ப்ரீமியம் ஷோவில் இவரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஃபேன்ஸோட ரொம்ப கூட்ட நெரிசலில் ஒரு பெண் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்களோட பையன் சின்ன குழந்தை அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் மேலேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தேட்டர் ஓனர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அரெஸ்ட் பண்ணது யாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. என்ன ஒரு ஆக்டர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா ஒரு வார்ன் பண்ணுவாங்க, அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் டேரெக்டாக அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாளில் இருந்திருக்காங்க ஜெயிலில். அப்புறம் அவங்க பெயிலையும் வந்திருக்காங்க. அது வந்து ரொம்பவே வந்து இதாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு அவருக்கு சப்போர்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் சப்போர்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் சைடில் என்ன இருக்குது, அவர் வந்து பண்ணது தவிர்த்திருக்கலாம்னு சொல்லலாம். பட் அவரே இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் வந்து தெலுங்கானா போலீஸ்லேருந்து வந்தது. இன்னும் பயங்கரமாக அதுக்கு வந்து ஒரு சைடு பாசிட்டிவாகவும் இன்னொரு சைடு நெகட்டிவாகவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போயிட்டு இருக்கு. அவங்க அரெஸ்ட் பண்ண விதத்தை தமிழ்நாட்டிலே அதிகமாக பேசு பொருளாக வந்து நடந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு வந்து கோவாவில் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அந்த ஒரு இதுவுமே பார்க்குறோம். அதுக்கு சம்மந்தமாக தளபதி விஜய் அவர்கள் வந்து போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாணத்தில் ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் சரி சமூக வலைத்தளம் எக்ஸில் பார்க்க முடியுது. விஜய் அவர்களை நோக்கி அவர்கள் அரசியலில் ஏதாச்சும் விமர்சனம் மாறுபட்ட கருத்துன்னு தான் வைக்கலாம். பட் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு விழாக்கு அவங்க போனதை வச்சு பேசுறதா இருக்கட்டும், அவங்க கூட யார் போனா, த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு தனி ஃப்ளைட்டில் போனாங்க. அதை பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஃபேக் ஐடியில் ஏதாச்சும் ஒரு முகம் தெரியாத நபர்கள் போட்டாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. நிறையா செய்தி ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு செய்தியாக வந்து வெளியிடுறாங்க. ஒரு நெகட்டிவான இமேஜை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இதை வந்து நம்ம அரசியல் ஒரு சார்ந்து இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் கொடுக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்கும். பட் இதை வந்து இது ஒரு யாருக்குமே ஒரு பெருசாக இப்போ இந்த செய்தினால் யாருக்கும் யூஸ்ஃபுல்லும் இல்லை. பட் முழுக்க ஒரு வன்மத்தை வந்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வீட்டில் கூட்டிட்டு வந்து பனையூரில் வச்சுங்க, இப்போ நேரில் போறீங்கன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் எப்படி சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. மழை வெள்ளத்தை பற்றி நம்மளோட கருத்து என்னன்னா, அவங்க தளபதி விஜயர்கள் போனாலும் சரி, அவங்க இருந்தாலும் சரி, அவங்க கட்சி தொண்டர்கள் ரசிகர்களை வச்சு நிறைய இடத்துல போய் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல போய் பண்ணியிருக்கலாம். அதுதான் ஏன்னா அந்த நேரத்தில் மக்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரண பொருள் ஒரு சப்போர்ட்டாக கூட நிற்கிறேன். அது அவர் போய் தான் நிற்கணும் இல்லை, அவருக்கு அவங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க தொண்டர்கள் போய் நிற்கணும். ஏன்னா அவர் போய் இருந்தாலுமே நிறையா பிரச்சனை வரும். அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் அதிகமாக வரப்ப அதனால சில பிரச்சனைகள் வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்லு அர்ஜுன் அந்த ஒரு கேஸில் வந்து கூட்டம் அதிகமான என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வச்சு விட்டுட்டு இனிமேல் நம்ம அரசியலை ஒரு நல்ல அரசியல் நோக்கி பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணுறவங்கள நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க சொல்கிற கருத்து ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத பார்ப்போமே தவிர இந்த மாதிரி ஒரு ஆபாசமான அரசியலை வந்து நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லணுங்கிற தேவையில்லை. அந்த மாதிரி புறந்தள்ளுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா EVKS இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தமிழ்நாட்டு தலைவராக இருந்திருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஈரோடு கிழக்கில் வின் பண்ணி அவங்க தான் MLA-வாக இருக்காங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்க. பல்வேறு அரசியல் தலைவர்களும் சரி அதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அரசியல் குடும்பத்தில் வந்தவங்க. அவங்க இருக்கும் போதும் ஆதரவு இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் தவறாக கூட பேசியிருப்பாங்க. பட் அது இந்த சமயத்தில் அதை பற்றியும் போடுறது வந்து ரொம்ப அநாகரிகமான செயலாக இருந்துச்சு. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னே நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு இதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. கடவுளே அஜித்தே அப்படிங்கிற இது பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. சாதாரணமாக ஒரு ட்ரெண்டானது நிறையா பேர் நிறைய மால்லையாக இருக்கட்டும், அரசியல் நிகழ்வுலாக இருக்கட்டும், இதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படி சொல்லும் போதே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ இதுக்கிட்டேருந்து கண்டிப்பாக அஜித் அவர்கள்ட்ட ஒரு அறிக்கை வந்துடும். ஏன்னா அவர் நிறையா விஷயத்தை இந்த மாதிரி தலைன்னு சொல்லி இது பண்ணிட்டு தான் இருக்கட்டும். ஏன்னா ரசிகர்கள் வந்து நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களோட தொழிலை பாருங்கள், எப்படின்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதை மீன் பண்ணி தான் அவர் வந்து அவருக்கு ரசிகர் மன்றத்தை கலைச்சார். பட் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்கு வந்து அறிக்கையை தெளிவாக விட்டுருந்தாரு. ஏன்னா யார் அப்படி சொல்லி என்னை சங்கடப்படுத்தாதீங்க, அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணாமல் அஜித்தே அந்த மாதிரி சொல்லிட்டு என்னை அந்த மாதிரி ஒரு மாதிரி இதை வந்து ஒரு நியூசன்ஸ் மாதிரி ஒரு தப்பாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி கத்துறப்ப பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அவரோட ரொம்ப என்ன சொல்கிறது அவர் ஃபீல் பண்ணி அந்த அறிக்கையை வந்து சொல்லிட்ட மாதிரி இருக்குது. என்னை என்னை அஜித் என்னை அப்படின்னு தான் பேர் சொல்லி கூப்பிடுங்க. முன்னாடி அடைமொழி எது வேணாம், நீங்கள் ரசிகர்கள் வந்து நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, உங்கள் தொழிலில் வந்து இது பண்ணுங்கள், முன்னேறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது ஓரளவுக்கு நிறையா மெச்சூர் ஃபேன்ஸ் நிறைய பேரால் ஏற்றுக்கிறவோடைய கருத்து தான் இது. தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம அக்செப்ட் பண்ணலாம். பட் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. சிவகார்த்திகேயன் 25th ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சுதா குங்கரா தான் பண்ணுறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஆல்ரெடி இது வந்து சூர்யா அவர்கள் பண்ண வேண்டியதாக இருந்த படமாக மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ சிவகார்த்திகேயன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேபி இது புறநானூறு சம்மந்தமாக இருக்க கதையும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தை இசையமைக்கிறாரு. இது ஒரு 100வது படம். இதுவுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம், ஸ்பெஷலான இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அமரனுக்கு அப்புறம் இந்த அகைன் இந்த கூட்டணி ஜாயின் பண்ணியிருக்கு. அதர்வா இருக்காங்க, ஜெயம் ரவி இருக்காங்க. அவங்க நெகட்டிவ் ரோலில் பதிவு அதிக சான்ஸ் இருக்குது. பிஃபோர் இந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்க கான்செப்டில் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து பாடினது பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ இந்த வீக்கில் ஓவரால் நடந்தது முக்கியமான இது அரசியல் திரும்பி வந்து தமிழக வெற்றி கழகம், விசிக, ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உதயநிதி சமீபத்தில் வந்து ஒரு சில ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக பேசணுமா, நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து இறங்குற இன்னும் கொஞ்சம் ஃபீல்டில் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் ஓவராலாக நடந்திருக்க ஒரு இந்த வீக்கில் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக நடந்த விஷயத்தை ஓவராலாக சேர்த்து ரொம்ப ஒரு 5 மினிட்ஸில் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.